விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல நடக்கக்கூடிய இந்த பெயர்ச்சிகள் என்ன பலனை கொடுக்க போகுது? இவங்களை தேடி வரக்கூடிய அந்த உறவு யார்? அதை இவங்க எடுத்துக்கலாமா வேண்டாமா? நிச்சயமாக. அதாவது பாசக்கார பயப்புள்ளைகள் இந்த ராசி தான். சொந்த பந்த உறவுகள் தான் இவங்களுக்கு வழி நடத்தி கொண்டு போகக்கூடிய சூழ்நிலையே வந்திருக்கு. இந்த ராசிக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அதை ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களை கேலி செய்வதோ உங்களை பற்றி குறை சொல்ல வாய்ப்பு இருக்கிறனால திருமண உறவு நிச்சயமாக சக்ஸஸ் ஆகக்கூடியது. அதை விட குழந்தை சம்பந்தப்பட்ட உறவு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை வாக்கியத்துக்கு உண்டான சரியான காலகட்டம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை மாதம் நடக்கவிருக்கும் 3 கிரக பயிற்சிகளை நமக்காக ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா சொல்றதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், அதே மாதிரி வாஸ்து நிபுணர், ரொம்ப சிறப்பு வாஸ்து நிபுணர். உங்க வீட்டில் ஏதாவது வாஸ்து பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க சாரை சந்திச்சு கேட்டுக்கலாம். அதே மாதிரி சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். தமிழ்நாட்டில் சோழி பிரசன்னம் அப்படின்றதே ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப துல்லியமா சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடிய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். ரொம்ப முக்கியமான பதிவு முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சிறப்பு. உங்களுடைய எல்லா பதிவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப ஸ்பெஷலான எளிமையான வாழ்வியல் பரிகாரம் மக்களுக்காக நீங்க ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லிட்டு வரீங்க. எல்லா ராசி நேயர்களும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க உங்களுடைய பதிவை பார்க்கும் பொழுது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் இந்த ஜூலை மாதம் வரக்கூடிய 3 பயிற்சிகள். செவ்வாய் பயிற்சி வருது, சனி வக்கர பயிற்சி இருக்கு, அதே மாதிரி ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைபட்டிருக்காங்க, சுக்கிரன் மட்டும் வெளியில வரா மாதிரி இருக்காரு. ஸோ இதை பேஸ் பண்ணி எல்லா ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத மக்களுக்காக சொல்லுங்க சார். நிச்சயமா நல்ல கேள்வியாக கேட்டீங்க. இன்றைய காலகட்டத்தில் தேவையான பயிற்சியாக இது இருக்கின்றன. உலக அளவில் பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் பார்த்தோம். 3வது இடத்துல இருந்து இந்தியா 7வது இடத்துக்கு வந்தது இல்லையா? மீண்டும் இந்தியா வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் இருக்கு. ஏன்னா இப்ப குரு பயிற்சி நடந்திருக்கு. முதல்ல உலக அளவு பதட்டம் தனியும். முதல்ல பதட்டம் தனியும் போது நம்ம வீட்டுல கேஸ் சிலிண்டர் எல்லாம் சேஃபா வரப்போகுது. அதுவே சேஃப் ஆக போகுது. இந்த காலகட்டத்துல மக்கள் மனநிலைமைகள் நல்ல விதமாக பாசிட்டிவா மாறப்போகுது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இதுல இப்பதான் குரு பயிற்சி வேற வந்திருக்கு. மற்ற இத்தனை பயிற்சி என்ன பண்ணுதுன்னா அப்சைட் டவுன் நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவா மாற்ற போகுது. உறவுகள் ரீதியாக நிறைய விஷயம் மாற்ற போகுதுங்க. கணவன் மனைவியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அக்கா தங்கச்சி சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ரீதியாக நான் வேலை செய்கிற இடத்துல இருக்கின்ற உறவுகள் சம்மந்தப்பட்டது. அதெல்லாம் சார் கூட்டாக சேர்ந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டோம் சார், அது எப்படி போகும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், சொத்து சுகங்களை ஒன்றா வாங்கிடுவாங்க சார், பணத்தை கொடுத்துட்டேன் திருப்பி கொடுப்பாங்களா, என் கிளைண்ட்டை நம்பி பண்ணலாமா, இது மாதிரி எண்ணற்றது. குறிப்பாக சினிமா துறையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபீல்டில் ரொம்ப டவுனாக இருக்குது. மீண்டு வருமா, புத்துயிர் பெறுமா, இந்த மீடியா துறைக்கும் இந்த விஷயம் சம்மந்தப்பட்டிருக்கிறதாங்க முக்கியமான காலகட்டம். ஏன்னா எல்லாருமே ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த காலகட்டம். சூப்பரா இருக்குன்னு சொல்ல வரீங்க. அப்போ ஸோ எல்லா ராசி நேயர்களும் ரொம்ப ஆர்வமா பார்ப்பாங்க. இந்த இன்ட்ரோவே அவ்வளோ அருமையா ரொம்ப பாசிட்டிவா கொடுத்துருக்கீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன்களை பார்த்துடலாம் சார். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அப்பனா எல்லா ராசிக்குமே எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கா? நிச்சயமாக. ஆனால் ஒரு சில பாயிண்ட் ஒவ்வொரு ராசியினருக்கும் மாறுபடுகின்றன. இருக்கிற நிலைகள் மாறுது. அப்சைட் டவுன் சொன்னேன். அப்போ தீயதெல்லாம் மாறுது, நல்லது வருது. ஆனால் ஒரு சில பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்காக உறவுகளில் யூடர்ன் போடும் காலகட்டமாகவும் இருக்குது. அதை கவனமாக பார்க்கணும். அப்போ அது ஒவ்வொரு ராசிக்கும் மாறி வருதுங்க. கண்டிப்பா, நிச்சயமா. எந்த விஷயங்கள் உங்க ராசிக்கு மாறப்போகுது, எந்த விஷயங்கள் உங்க ராசிக்கு ரொம்ப சாதகமா இருக்கு அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்குமா மக்களுக்கு நம்ம இப்ப சொல்லிடலாம் சார். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல நடக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் என்ன பலனை கொடுக்க போகுது? இவங்களை தேடி வரக்கூடிய அந்த உறவு யார்? அதை இவங்க எடுத்துக்கலாமா வேண்டாமா? நிச்சயமாக. அதாவது பாசக்கார பயப்புள்ளைகள் இந்த ராசி தான். ஏன்னா சந்திரன் இங்கே ஆதிக்கம் இருக்கு. அப்போ உறவுக்கு ஏங்குற ராசி. நல்ல உறவுகளாக இருக்கிறவங்கள தக்க வச்சுங்க. நிறைய பேர் உறவுகளால் பாதிக்கப்பட்ட ராசி இதுதான். இந்த காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் குரு பார்வை இருக்குங்க. குரு பார்க்க கோடி நன்மையால மனதுக்கு மகிழ்ச்சி தருகின்ற பல விஷயங்கள் நடக்க போகுது.
முதல்ல திருமண உறவுங்க. இந்த குறிப்பிட்ட நிறைய பேர்த்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் அந்த வயசில் இருக்க ஆண் பெண்களுக்கு திருமண உறவு தட்டி தட்டி போயிட்டே இருக்கு. சொந்தக்காரங்க ஏதோ ஒரு நடக்கிற மாதிரி போகுது சார், நின்றுச்சு சார், அந்த மாதிரிலாம் தட்டி தட்டி போனது இப்போ என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு தகுந்த ஒரு வரன் வரப்போகுது. அப்போ ஒரு புது வாழ்வில் புது மாற்றங்கள் இருக்கு. அப்போ இந்த திருமணம் சம்மந்தப்பட்டது ஃபர்ஸ்ட் சக்ஸஸ். அது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க சார் அப்படின்னா சொந்த பந்த உறவுகள் தான் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அப்போ நம்ம வெளியே பார்க்கலாமா, மேட்ரிமோனியில் பார்க்கலாமா, அந்த மாதிரி நினைப்பாங்க. நான் உறவு சொந்த பந்தத்துக்காரங்க வந்து ஒரு ஜாதகம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அதை ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும். நம்ம மேட்ரிமோனியே நின்று யாருமே வேண்டாம், சொந்த பந்த உறவுகள் தான் இவங்களுக்கு வழி நடத்தி கொண்டு போகக்கூடிய சூழ்நிலையே வந்திருக்கு. இந்த ராசிக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்த யாரோ ஒருத்தர் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்களாம் திருப்பி வருவாங்க. அப்போ ரொம்ப நாள் கழித்து பேசின உறவுகள், சார் ஆமாம் சார் இப்போ தான் ஃபோன் பார்த்தோம், வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்திட்டாங்க, அந்த மாதிரிலாம் வருது நடக்கும். அப்போ என்னன்னா ஒரு சின்ன ஒரு சந்தோஷம்தான் பழைய உறவுகளில் பார்க்கும்போது, பழைய நண்பர்களை பார்க்கும்போது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஆனால் நம்ம இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம வாழ்க்கை தரத்தோட பழைய காலத்தில் எப்படி இருந்தோம், அது நினைவுகளே உங்களுக்கு ஒரு நல்ல வரனாக மாறிடும். ஆனால் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப ரொம்ப கவனம். வேலை செய்கிற இடத்துலையும் சரி, தொழில் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல ஏன்னா இவங்களுக்கு இப்போ வளர்ச்சி ஜாஸ்தியாக இருக்க போதுங்க. நீங்கள் க்ரோத் நல்லபடியாக இருக்க போது, வேலை ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, இவங்க கல்யாணம் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது. அதை ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களை கேலி செய்வதோ உங்களை பற்றி குறை சொல்ல வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக அங்கே கையாளணும். அப்போ உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வருதுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை கண்ணும் கருத்துமாக ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ கூட இருக்கிறவங்க உங்களை தட்டி பறிக்க ஒரு சின்ன ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தினால வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு கையில் அந்த விஷயம் வர்ற வரைக்கும் சீக்கிரட்டை ஓப்பன் பண்ணாதீங்க. வெளியில் யார்கிட்டையும் பகிர்ந்துக்கூடாது. ரொம்ப தெரிந்த நண்பர்கள், ரொம்ப தெரிஞ்சால் மட்டும் சொல்லுங்கள். அதை பற்றி டவுட்டு கேட்டுக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம அஸ்ட்ராலஜர் இருக்கார்ல, அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீல்டில் போய்க்கலாம். என்னன்னா இவர் வளர்ச்சி அவங்க கொஞ்சம் போட்டி போறாமல் வந்துடும். இது இந்த காலகட்டத்தில் ஆனால் குரு பார்க்கறனால சக்ஸஸ் ஆயிரும். அதே மாதிரி பிஸ்னஸுங்க, பிஸ்னஸ் காம்படிஷன் பிரச்சனைங்க வரதே இந்த ராசி தான். கடின உழைப்பாளி இந்த ராசி, எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுக்கக்கூடியது, செய்கின்ற விஷயத்தில் இருக்கும். திடீர்னு ஒரு அவமானம் ஏற்பட்டுரும் இந்த ராசிக்கு. இந்த ராசியில் ஒரு சினிமா டிவி ஆங்கர் அவர் பாருங்க, தமிழ் நியூ இயர் அன்னைக்கு போய் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தார். யாரை சொல்கிறேன்னு தெரியும், அவர் விருச்சிக ராசி தான். ஏதோ ஒருத்தங்க பண்ண பிரச்சனைக்காக பண்ணிடுவாங்க. அப்போ இவங்க வேலை செய்கிற இடத்துல கூட சக நண்பர்களோ ஏதோ ஒன்று சின்ன சின்ன தவறுகள் பண்ணிட்டனால அந்த அவமானம் வந்து அதை காம்படிஷனாக மாறிடும். ஃபஸ்ட்டு வேலை செய்கிற இடத்துல காம்படிஷன் இருக்கும், உங்கள் ரெப்யூட்டேஷனை ஸ்பாயில் பண்ண போகிறாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், கோயில் வழிபாடு ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணி உங்களை தற்காத்து கொள்ளணும். ஏன்னா வேலை செய்கிற இடத்துலையும் இது பிஸ்னஸ்லேயும் இது மாதிரி இருக்குன்னா அப்போ இவங்க சேஃப்டி மெஷர்மெண்ட் நோக்கி போக வேண்டிய காலகட்டம். அப்போ இவங்களுக்கு எவ்வளோ உறவுகளில் ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்திருக்குங்க உங்களுக்கு. சூப்பர் சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ இவங்களுக்கு வந்து உறவு சேரப்போகுது அப்படின்னு நம்ம டாபிக் ஆரம்பித்தோம். அந்த மாதிரி திருமண உறவா இல்லை ரிலேஷன்ஷிப்பா எப்படி இருக்கும் இவங்களுக்கு? நிச்சயமாக திருமண உறவு நிச்சயமாக சக்ஸஸ் ஆகக்கூடியது. அதை விட குழந்தை சம்மந்தப்பட்ட உறவு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்குண்டான சரியான காலகட்டம். ஏன்னா வீட்டில் புது உறவு ஒன்று வருது அப்படின்னா அது நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, அது எங்களுக்கு வரமா சாவமா அப்படின்னா பல பேர் வருத்தப்பட்டிருந்தாங்க. ஐவிஎஃப் பண்ணி கூட சக்ஸஸ் ஆகாது பல பேர். ஒரு சிலர் இப்போ தான் ஐவிஎஃப்லாம் ட்ரை பண்ணாங்க, என்னாச்சுன்னா அதில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகி சரியாக வரல. ஒரு சிலர் கன்சீவ் ஆகி வேறு மிஸ்கரேஜ் ஆச்சு. அப்போ இந்த மாதிரிலாம் பல பேர் இருக்குது. அப்போ ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ்ஸு மைனஸு. இப்போ கோச்சார கிரகம் ஃபஸ்ட் எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னா, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வருத்தப்படாத, உனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறேன் அப்படின்னு அவர் இந்த மாதத்தில் நடக்குது கிரகப்பயிற்சியில். ஏன்னா பஞ்சமாஸ்தானத்தில் தான் சனி இருந்தால் வக்கம் பெறும்போது தடைகள் விலகுது. அப்போ ஜாதகத்தில் சரியான நாள் பார்த்து போனுங்க. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்ன அடிப்படையிலும் தசாபுத்தி அடிப்படையிலும் குறிப்பிட்ட நாளில் போய் பாருங்கண்ணே. ஒரு பெண்ணுக்கு சொல்லும்போது செவ்வாய்க்கிழமை போய் டாக்டரை பாருங்கண்ணே. அவங்க சொன்னாங்க செவ்வாய்க்கிழமையா அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கிழமை எது பண்ணாங்க. செவ்வாய்க்கிழமை தான் பார்க்கும்போது அவங்களுக்கு அடுத்த பாசிட்டிவிட்டியாக இருந்தது. என்ன நடந்திருக்குன்னா அவங்க யூட்ரஸில் அந்த இன்ஃபெக்ஷன், அதாவது ஒரு லாக்டோபாசிலஸ் இல்லாமல் வேறு கிருமிகள் இருந்திருக்கு. அதை கண்டுபிடிச்சதே அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. அப்போ இது மாதிரி அவங்க குறிப்பிட்ட நாள் கிழமை நல்லது தொடங்கிட்டோம்னா கரெக்டாக சக்ஸஸ் ஆகிடும். அப்போ அந்த குழந்தை சம்மந்தப்பட்ட உறவு நிச்சயமாக சக்ஸஸாக கொடுக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வயசாயிருச்சு, குழந்தைகள் இனி எங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு உடல் ரீதியாக தெரியுது, தத்து கிடைக்குமா, யாரோ எடுத்து நாங்கள் வளர்க்கலாமா. நிறைய பேர் ஃபஸ்ட்டு இவங்க வீட்டில் பெட் அனிமல்ஸ் தத்தாடுங்க. ஏதாவது ஒரு பெட் அனிமல். இந்த ராசிக்கு
குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு பெட் அனிமல்ஸை வளர்த்தும் பொழுது குழந்தை பிறக்க வாய்ப்புண்டு. தத்து எடுத்தவுடன் குழந்தை கன்சீவ் ஆகிறதா நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அதில் அந்த கால சூழ்நிலை இந்த ராசிக்கு வந்திருக்கு. நீங்களே கேட்டிருப்பீங்க. ஆமா, குழந்தையை தத்தெடுப்பாங்க, ஒரு வருஷத்துல குழந்தை வந்துடும். அப்போ இவங்க அது ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும். ஏன்னா இவங்களுக்கு இந்த ராசியே கடின உழைப்பாளி, ஸ்ட்ரெஸ், அது மாதிரி இவங்க வீட்டில் ஒரு பெட் அனிமல்ஸ் வளர்த்தாலே இவங்களுக்கு பல சக்ஸஸ் ஆயிருங்க. உங்களுக்கு பாப்புலாரிட்டியும் நடக்கும். அதான் காலகட்டம். சூப்பர் சார். விருச்சிக ராசிக்கு இந்த ஜூலை மாத அந்த பெயர்ச்சிகள் எப்படி இருக்குன்னு சொன்னீங்க. அதே மாதிரி தத்தெடுத்தல் எவ்வளோ முக்கியம், இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு தகவல். நன்றி. தேங்க்யூ. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்குள்ள இருக்கும். எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் ஜோதிட கலையில் நிபுணராக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த புக்கை வாங்கி நீங்கள் படித்தா மட்டும் போதும். இந்த புக்கிலேயே எல்லா விதமான விஷயங்களும் உள்ளடக்கிய புத்தகம் இது அப்படின்னு சொல்லலாம். சாரே இதை எழுதி வெளியிட்டிருக்காங்க. இது அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாத்துலேயுமே கிடைக்குது. இல்லை என்னால் அதெல்லாம் போய் தேடி வாங்க முடியலன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி சார்கிட்டே டைரெக்டாக கேட்டு கூட இந்த புக்கை வாங்கி நீங்கள் படிக்கலாம். ரொம்ப உபயோகமாக இருக்கும். வீட்டில் இருந்தபடியே நம்மளுடைய ஜாதகத்தை நம்மளே எப்படி பார்க்கறது, எப்படி கணிக்கிறது, நம்ம உறவுகளுக்கு என்ன விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்கறது, ஜாதக ரீதியாக, ஜோதிட ரீதியாக எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த புக்கில் இருக்குது. இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போவே. அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், ஜோசியம் பார்க்கணும், இல்லை பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரியிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் டைரெக்டாகவும் சாரை விசிட் பண்ணலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது. ஸோ அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.